அதிமுக கட்சி எங்களுக்கு உயிர் மூச்சு மாற்றுக்கிறது இல்லை. முன்னாடி சொன்னோம். பத்திரிகைகள் பல பேர் எழுதி கொண்டிருந்தார்கள் நாங்கள் பதவிக்காக என்று பல்வேறு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு சில குரூப் எல்லாம் வேலை பார்க்கல. இப்பதான் எங்களை கொண்டு போய் பதவிக்கு அது இதுன்னு போட்டாங்க. நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம் எங்களுக்கு பொதுச்சியார் எடப்பாடியார் தான். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். நானும் அண்ணன் சி வி சண்முகம், என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும். அதே போலதான் இன்னைக்கும் அவரும் அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று உடன்பையா எல்லாம் பார்த்து கட்சியை வலுப்படுத்துவோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து சரியான முறையில கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று, அதே போல இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி எடுக்க ஆரம்பித்தாரோ. ஆகவே கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இன்றைக்கு ஆனா அதே போல ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு தவறா மீண்டும் பாத்தீங்கன்னா நாங்க பதவிக்காக போனோம், அது கிடைக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க ஆரம்பத்துல நாங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் தலைவர்கள் ஆதரிச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த பின்னால் தான் முதலமைச்சர் முதலமைச்சர் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுத்தோம். அதே போல அது தெளிவா அண்ணன் சி வி சண்முகம் தெளிவா விளக்கியிருக்காங்க. அவங்களும் தாவேகா சைடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட சில பேப்பர் அதை பத்தி போட்டிருக்காங்க. அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீ நான் எங்கிட்ட பதவியெல்லாம் கேட்டு வரல, நம்ம திமுக எதிர்ப்புங்கிற நோக்கத்தில் தான் நாங்களும் திமுக எதிர்ப்பு தாவேக்காவும் அண்ணா திமுக அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டாங்க. நாங்களும் அது அதே போல சி வி சண்முகம் அவர்களும் அப்படிதான். இதுவரை நாங்க ஒற்றுமையா இருக்கோம். அது எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாம் தான் ஒற்றுமையா தான் இருக்கணும். அது மாற்றுக்கிறது இல்லை. அது தப்பு பதவி. அவரு தான் இந்த சபாநாயகருக்கு போறது, பொதுச்செயலாளருக்கு போறது, பெட்டிஷன் எல்லாமே அப்படிதான் எல்லாமே இரவு மகளாக சரி பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையில் கூட அவர்கிட்ட பேசிட்டு தான் நாங்கள் ஒன்றாதான் வந்தோம். ஊருக்கு போறோம்னு சொல்லி வந்தோம். அவர் ஊருக்கு போனாங்க. ஆகவே நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். எங்களுக்கு கழகம், எங்களை வளர்த்த கழகம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எண்ணங்கள், கோடிக்கணக்கான தொண்டர் இருக்காங்க. அதனுடைய எண்ணங்கள், தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நாங்க செய்வோம். அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க ஒரு கருத்து வேறுபாடு இருந்து அதை கலைஞ்சு விட்டு நாங்க போய் பொதுச்செயலாளரை பார்த்து எல்லாமே ஒற்றுமையா இருக்க வேண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம்.